ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி ஒரு ஸ்வீட் பண்ண போகிறேன். பிரபஞ்ச அழகி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன ஸ்வீட் அப்படின்னா பச்சைப்பயிறு ஸ்வீட்டு தாங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பச்சைப்பயிறு இருக்குது பார்த்திங்களா. அதை நல்ல ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். அதை ஃபஸ்ட்டு ஊற வச்சுருவோம். தண்ணியில் நல்லா ஒரு 3-4 டைம் கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். அப்புறம் என்னன்னு கேட்குறேன். ஸ்வீட் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டேன் பச்சைப்பயிரை. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா தண்ணியை வடிச்சிடணும். போட்டு நல்லா தண்ணி வடியட்டும், நல்லா வடியணும். அதுலேயே இப்பவும் கொஞ்சம் ஊறிடும். ஒரு 10-15 நிமிஷம் அதில் தண்ணி வடிஞ்ச பிறகு காய வைக்கணும். வாங்க பார்க்கலாம். இப்போ காய வச்சிருவோம். இது கிளாத்தில் ஏன் போடுறேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் தண்ணி இருந்துன்னா அது அப்சர்வ் பண்ணிக்கும். அப்புறமா பிளேட்டில் போட்டுக்கலாம். பிளேட்டில் போட்டு காய வைக்கலாம். ஏற்கனவே பச்சைப்பயிரை கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸ்வீட் பண்ணுறதுக்கு தான். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா, 1 கப்பு பச்சைப்பயிறு எடுத்துருக்கிறேன். அதே சமயம் 1 கப்பு வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன். முந்திரி ஒரு 10 எடுத்திருக்கேன். தேங்காய் ஒரு 3-4 ஸ்பூன் துருவின தேங்காய் வச்சுருக்கேன். இது தாங்க ஸ்வீட் பண்ணுறதுக்கு. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பச்சை பயிரை நல்லா வறுத்துக்கணுங்க. வறுக்கிறேன். வேர்க்கடலை வறுத்துட்ருக்கேன். எல்லாமே சிம்மில் தான் வச்சு வறுக்கணுங்க. முந்திரி போட்டிருக்கேன், லைட்டாக வறுத்துக்கலாம் போட்டிருக்கேன். அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பொன்னிறமாக வறுக்கணும். பருப்பு வறுத்தாச்சு. இப்போ பவுடராக அரைச்சிட்டு வர போகிறேன். பருப்பு மாவு அரைச்சாச்சு. இப்போ வேர்க்கடலை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா பவுடராக அரைக்கணும். அரைச்சிட்டு வரேன். பச்சைப்பயிரும் வேர்க்கடலையும் அரைச்சாச்சு. நல்லா ஃபைனாக அரைச்சிட்டேன். அடுத்து வேர்க்கடலை எடுத்து வச்சுருந்தோம்ல, அது போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு முந்திரி, அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் வறுத்து வச்சுருக்கேன். தேங்காய் துருவல் போடணும். தேங்காய் துருவல் எப்படி வறுத்துருக்கேன் பாருங்கள். இப்படி தான் வறுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஆயில் மேலே வரும். இதையும் போட்டு ஒன்றும் பாதியமாக அரைச்சா போதும். அரைச்சி அந்த பவுடரில் போட்டுடணும். பச்சைப்பயிறு வேர்க்கடலை பவுடரில் போட்டு அடுத்து என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. வேர்க்கடலை, முந்திரி, தேங்காய் போட்டிருக்கோம். தேங்காய் போட்டு ஒன்றும் பாதியமாக அரைச்சிருக்கேன் பாருங்கள். நல்லா ஆயிலாக இருக்குது பார்த்திங்களா. இப்படி தான் இருக்கும். இதுதான் அந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு நெய்யெல்லாம் ஊற்ற வேண்டாம், இதுவே போகும். இதுதான் நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க. இப்போது நம்ம வெல்லத்தை கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஹீட் பண்ணிவிட்டு அதை நம்ம எந்த ஸ்வீட் பண்ணுறோமோ அந்த கடாயில் வடிகட்டிட்டு லேசாக சூடு வரவும் இதை போட்டு கலந்துட வேண்டியதான். இதையும் பச்சைப்பருப்பு மாவையும் போட்டு வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்படி ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிவிட்டு வடிகட்டிக்கலாம். அப்போ தான் மண்ணெல்லாம் இருந்தால் போரும். இவ்வளோ தூரம் சூடானது. வெல்லத்தை வடிகட்டின சூடு பண்ணி இவ்வளோ தான் தூசி இருந்தது. இப்படி வடிகட்டிட்டா மண்ணெல்லாம் இருந்தால் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால தான் வடிகட்டினேன். ஊற்றியாச்சு. இப்போ இந்த மாவை போட்டு கலர வேண்டிதான். வாங்க எப்படி போட்டு கலர்றேன்னு காட்டுறேன். மாவு இப்படி தான் போட்டு கலக்கணும். நான் கலந்துக்கிட்டு இருக்கேன். இதுதான் சுருண்டு வரணும், ஒட்டாமல் வரணும். அதை பார்த்திங்களா. இதில் நம்ம நெய் எதுவுமே போடல, ஒட்டலை. நான் ஒரு கையில் வச்சுருக்கேன். அப்படியே போட்டு நம்ம ஒரு பிளேட்டோ டிஃபன் பாக்ஸ்லேயோ நல்லா கீழே நெய் தடவிட்டு அப்படியே கொட்டி தட்டி விட்டுற வேண்டியதான். நல்லா நெய் தடவிட்டேன். இப்போ இதில் கொட்டிக்கலாம். நீங்கள் இந்த கேக் டின்னு இல்லைன்னா ஒரு ட்ரே மாதிரி இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் நெய்யை தடவிட்டு கொட்டிக்கலாம். எனக்கு பிளேட்டில் கொட்டிக்கிறேன். பிளேட்டில் ஸ்வீட்டை கொட்டியிருக்கேன். கொட்டிட்டு நான் உங்களுக்கு நல்லா கட் பண்ணிவிட்டு அழகாக காட்டுறேன். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பச்சைப்பயிறு ஸ்வீட்டு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸிங்க. வீட்டில் இருக்க பொருளை வச்சு பண்ணலாம். சத்தும் கூட. நீங்கள் சுண்டெல்லாம் பண்ணி கொடுத்து பிள்ளைங்க சாப்பிட்லன்னா இது பண்ணலாங்க. ஈஸி தானே. உங்களுக்கு என்ன தேவை? பச்சைப்பயிறு, வேர்க்கடலை அதெல்லாம் வீட்டிலே இருக்கும். தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கோங்க. வெல்லம், முந்திரி இருந்தால் போடுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. 3ஐயும் நல்லா வறுத்து அரைச்சிட்டு
வெல்லம்லாம் நீங்கள் ரொம்ப பாகெல்லாம் எடுக்க வேண்டாம். வெல்லத்தை ஒரு பாத்திரத்தை ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது ஹீட் ஆகவும் அதை வடிகட்டிட்டு இந்த மாவை போட்டு நல்லா கலந்து ஒரு டின்னிலே ஒரு தட்டுலேயே நீங்கள் நெய்யை தடவி ஊற்றிட்டு டக்கு டக்கு நீங்கள் ஸ்லேஸ் போட்டுடலாம். எடுத்து வச்சு குழந்தைக்கு கொடுக்கலாங்க. ரொம்ப நல்ல ஸ்வீட்டு. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிரபஞ்சத்திற்கு நன்றி 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 நன்றி. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்வீட் எப்படி இருக்குன்னுட்டு. ஈஸி தானே.